அவரது பல்லக்கு தூக்கிகள் அவரை நீரூற்றுக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். நீரூற்றை சுற்றிலும் குளிர்ந்த நிழல் தரும் சோலைகள் இருந்தது. நீரூற்றிலிருந்து குமிழிகள் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. நீரின் அருகில் பேரரசனின் பல்லக்கை வைத்துவிட்டு பல்லக்கு தூக்கிகள் அந்த இடத்தை விட்டு அகன்றனர். இஸ்கந்தர் நீண்ட கைப்பிடி உள்ள தங்க குவளையில் நீரை மொண்டு குடிக்க முயன்றான். அப்போது ஒரு மெலிந்த கூன் விழுந்த முதியவர் அவன் எதிரே வந்து தோன்றினார். அவசரப்படாத, நான் சொல்றதை கேளு அப்படின்னு அந்த முதியவர் சொன்னாரு. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில் இருந்த அரசுகள் எல்லாத்தையும் நான் வெற்றி பெற்றவன். உலகமே என்னோட கால் அடியில் இருந்துச்சு. அப்போ நானும் சாகாம இருக்கணும்னு ஒரு முடிவெடுத்தேன். என்னன்னைக்கும் இந்த உலகத்தை நானே ஆட்சி செய்யணும்னு நினைச்சேன். இந்த நீரூற்றுக்கு வந்து இங்க இருக்கிற தண்ணீரை குடிச்சேன்.